ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க மாதிரியான சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ற மாதிரியான இமேஜ நீங்களும் எடிட் பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி நம்ம எடிட் பண்றது சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். இது போல நீங்க நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து இது போல இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு Google Gemini சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து தேவைப்படுது. இந்த ஆப் Play Storeல இருக்கு. Play Store வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல பிளஸ் ஐகான் இருக்கு. இந்த பிளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா கீழ இருந்து இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல கேலரி சொல்லிட்டு இருக்கு. கேலரி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கேலரி ஓபன் ஆயிடும். இப்போ கேலரியில இருந்து இப்போ நீங்க எந்த போட்டோவை அது போல எடிட் பண்ணுமோ அந்த போட்டோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் வந்து இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் கொடுக்கும்போது இந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க ஆஸ்க் ஜெமினி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து நான் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சென்ட் வந்து கொடுக்குறேன். சென்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க ஜஸ்ட் செகண்ட்லேயே ஃபியூ செகண்ட்லேயே உங்களுக்கான இமேஜ் வந்து கிரியேட் ஆகி வந்துடும். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இது போல இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க ஜென்ரேட்டிங் இமேஜ்னு சொல்லிட்டு வருது. இப்போ ஜென்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கான இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இமேஜ் எவ்வளவு அழகா கிரியேட் பண்ணிருக்கு பாருங்க. இப்போ இந்த இமேஜ் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த இமேஜ் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணி இப்போ நான் இந்த இமேஜ் மேல வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இப்படி வந்து வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல டவுன்லோட் ஐகான் இருக்கு பாருங்க. இப்போ இந்த டவுன்லோட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த டவுன்லோட் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இந்த டவுன்லோட் ஐகானை கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேஜ் உங்களுடைய கேலரியில நீங்க சேவ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இமேஜ் டவுன்லோடர் சொல்லிட்டு வருது. இப்போ கேலரியில சேவ் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் நீங்க எங்க பயன்படுத்தணுமோ நீங்க வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.